இந்த திருக்கோயிலில் பார்த்தீங்கன்னா அம்மனுடைய அலங்காரம் அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த திருக்கோயிலில் இருக்கக்கூடிய தேவதையை தரிசனம் செய்வதால் உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடம்பினால் ஏற்படக்கூடிய வலி, இது ஒரு உண்மையான விஷயம். இங்கே வந்திருக்கக்கூடிய பக்தர்களினுடைய அருள் உரை இந்த இடத்துல கண்டிப்பாக அந்த பக்தர்கள் தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிறார்கள். வேலூர் மாவட்டம் வாலாஜா வட்டம் பூட்டுத்தாக்கு கிராமத்திலே கோயில் கொண்டு எழுந்தருளி இருக்கின்ற ஸ்ரீ கங்கையம்மன் ஆலயம் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயமாக விளங்கி வருகிறது. இந்த ஆலயத்திலே ஒவ்வொரு ஆண்டும் வைகாசி மாதம் கடைசி நாளன்று தேர் திருவிழாவும், மறுநாள் ஆணி 1ஆம் தேதி விஸ்வரூப காட்சி, சிரசு ஏற்றமும், பொங்கல் வைத்தல், கூழ் வார்த்தல் போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெறும். 8 நாள் காப்பு கட்டி ஆணி மாதம் 1ஆம் தேதி சிரசு ஏற்றம் நடைபெறும். இது வழக்கமாக கடந்த 35 ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. ஆனால் இந்த கோயில் மிகவும் பாரம்பரியமிக்க 200 ஆண்டுகளை கடந்த கோயிலாக விளங்கி வருகிறது. இந்த 35 ஆண்டுகளாக ஆணி மாதம் 1ஆம் தேதி சிரசு ஏற்றம் நடைபெற்று கூழ் வார்த்து பொங்கல் வைக்கின்ற நிகழ்ச்சி கிராம பொதுமக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த திருவிழாவை மிகவும் சீரோடும் சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே இந்த கங்கையம்மன் எல்லாருக்கும் எல்லா வகையிலும் சிறப்புகள் செய்து அதை எல்லா மக்களும் நன்மைகள் கிடைக்க வழிவகைகள் செய்து வருகிறார்கள். இந்த கோயிலிலே வணங்குகின்றவர்களுக்கு அவர்களுடைய உடலிலே ஏற்படுகின்ற துர்நாற்றம், கத்தாய நாற்றம் என்று சொல்வார்களே, அது போன்ற ஒரு கெடுதலான ஒரு மனம் வீசுகின்ற ஒரு நிலைமையை போக்கி அவர்கள் ஆத்ம சுத்தியை பெற்று, அதாவது உடல் சுத்தியை பெற்று அவர்களுடைய நோயை தீர்த்து அவர்களுடைய உடலிலே ஒரு நறுமணம் வீசுகின்ற ஒரு பொருளாக அம்மனுடைய அருள் எல்லோருக்கும் கிடைக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. பூட்டுத்தாக்கு கிராமத்தில் இருக்கக்கூடிய அருள்மிகு கங்கை அம்மன் இப்போது அலங்காரமான இந்த அம்மனுடைய தரிசனம்.
धियो यो न प्रचोदयात्। தேவி ஸ்ரீ கருமாரியம்மன் வளையல் அலங்காரம். இப்போ நம்ம நமக்கு ஒரு நல்ல சாப்பாடு வேணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம யாருக்காவது நல்ல சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்கணும் இல்லையா? அன்பை செலுத்தினால் பிரதிபலினாக அன்பே கிடைக்கும், அருளை செலுத்தினால் பிரதிபலனாக அருளே கிடைக்கும். அந்த மாதிரி வாழ்க்கையில் தெய்வம் கருமாரியம்மனுக்கு ஆடிப்பூர விழாவில் வளையல் அணிந்து அவளை ஒரு கர்ப்பிணியாக பார்த்து கருவறைக்குள் இருப்பவளுக்கு கர்ப்ப கிரகத்தில் இருப்பவளுக்கு ஒரு ரட்சணை என்று சொல்லக்கூடிய ஒரு அர்ச்சனை, இது ரெண்டும் செய்யும் பொழுது அந்த அன்னை மனம் குளிரணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த அன்னை மனம் குளிர்ந்து காலமெல்லாம் நான் உன்னை காத்திருப்பேன் அப்படிங்கிற ஆசீர்வாதத்தை தரக்கூடிய வளையல் அலங்காரம். இந்த வளையல் போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். யாருக்கெல்லாம் கன்சீவ் ஆனோடனே வளையல் போட்டுடலாம், வளகாப்பு வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டியதில்லை. என்ன காரணம்னு கேட்டால் வளையலுக்கு அந்த அதிர்வலைகள் அந்த குழந்தைக்கு கேட்கும் பொழுது உணர்வு பூர்வமான செய்திகளை சொல்லித் தருகிறதுங்கிறது அறிவியல் பூர்வமான உண்மை. ஒரு பக்கம் தெய்வீக சக்தி, இன்னொரு பக்கம் அறிவியல் சக்தி, ஒரு பக்கம் விஞ்ஞான சக்தி, இன்னொரு பக்கம் மெய்ஞான சக்தி. எதுவாக இருந்தாலும் நம் கருமாரி சக்தியிடம் வணங்கும் பொழுது சக்திக்கு சக்தி கொடுக்கக்கூடிய அந்த தெய்வீக சக்தி இங்கே அனைவருக்கும் அருள் கோலம் பூண்டு காட்சி தருகிறார். शरणं